3 பேர். అందరికీ నమస్కారం. అమ్మ వాళ్ళు మీరు అందరూ కొంచెం కూర్చోండి. మీరు ఒక్కరుగా అమ్మ ఒక్కరిని కూండరా 2 వచ్చి కూర్చోండి. మాల వేసే తింటే కూర్చోండి. లో పోయి కొచ్చేయడానికి లో పోయి చూసి వస్తారు. మగాళ్ళు పోయి రౌండ్ చూసి వస్తారు. காலையில் இருந்து அனைத்து கட்சியை சேர்ந்த பெருமக்களும் வந்து நமது மன்னரின் 442வது பிறந்த நாள் விழாவுக்கு மரியாதை செலுத்தி இருக்காங்க. இன்றைய தினம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப சிறப்பான நாள். எல்லா மாவட்டத்தில இருந்து ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. மத்திய மற்றும் மாநில அரசு கிட்ட இருந்து நிறைய கோரிக்கைகள் கேட்டுட்டே இருக்கிறோம். இந்த நாயுடு நாயக்கர் சமுதாயம் எப்பயுமே இந்த மாதிரி அரசாங்கத்திட்ட கையை இப்படி வச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு கோரிக்கை ஒரு கோரிக்கை 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 அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகிட்ட போய் கோரிக்கை கேட்கிறீங்க. எப்பயுமே இனிமேல் வரும் காலத்திலேயாவது கொடுக்கிற இடத்துல இன்னைக்கு மாமன்னர் திருமலை நாயக்கருடைய 442வது ஜெயந்தி இன்னைக்கு. இந்த மதுரையை 207 ஆண்டு காலம் நாயக்க மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுல 36 ஆண்டுகள் திருமலை நாயக்கர் ஆட்சி செஞ்சிருக்கிறார். நாயக்கர் ஆட்சியில திருமலை நாயக்கர் ஆட்சி மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. மதுரையை மிக பெரிய அளவில் உலகத்தரமான மாநகராக மாற்றி ஆட்சி செய்ததுல திருமலை நாயக்கருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ராணி மங்கம்மா சாலை, ராணி மங்கம்மா குளம், ராணி மங்கம்மாவோட ரஸ்தான்ற வார்த்தையெல்லாம் கேட்கும். அதே மாதிரி தான் திருமலை நாயக்கரும் மதுரையினுடைய மீனாட்சி அம்மனுடைய பொலிவுக்கு காரணமாக இருக்காரு. ஆண்டாள் கோவில், மாரியம்மன் தெப்பக்குளத்துல இருந்து இப்படி மகப்பெரும் பணிகளை செய்தவர் திருமலை நாயக்கர். அவருக்கு இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எப்போதுமே இந்த தேசத்தில் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ஆட்சி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாடுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம். இன்னைக்கு திருமலை நாயக்கருக்கு அஞ்சலி செலுத்தியது, மரியாதை செலுத்தியதை நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மதுரை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மாரி சக்கரவர்த்தி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு நமது பாராட்டுக்கள். மேற்கு மாவட்டத்திலிருந்து சிவலிங்கம் மாவட்டத்தில் வந்திருக்காரு. கோட்ட பொறுப்பாளராக செயல்படுகிற கதலி நரசிங்க பெருமாள் எங்களது வாழும் திருமலை நாயக்கர் அவர்தான். அவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக செய்திருக்காங்க. நான் அவர்களிடமெல்லாம் சொல்வதுண்டு, நாங்கள் புதிதாக பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் இழந்துவிட்ட ஆட்சியைத்தான் திரும்ப பிடிக்க போகிறோம் என்று சொல்வேன். ஒரு முறை கூட பிஜேபி ஆட்சியில் இருந்ததில்லையே, பிறகு எப்படி இழந்த ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னு கேட்கும் போதுதான் நான் சொல்வேன், மாமன்னர் திருமலை நாயக்கர் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் சொல்றேன். கட்டபொம்மன் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான், மருது சகோதரர் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான், வேலுநாச்சியார் ஆட்சி பிஜேபி ஆட்சி தான். யாரெல்லாம் இந்த தேசத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற ஆட்சி செய்தார்களோ, யுத்தம் செய்தார்களோ, மக்களை காப்பாற்றினார்களோ, ஆலயங்களை காப்பாற்றினார்களோ, இந்த பசுவினத்திற்கு தொண்டு செய்தார்களோ, மகான்களையும் ஆதினங்களையும் சன்னிதானங்களையும் போற்றினார்களோ, அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான். அப்படி வாழ்ந்த மாமன்னர் ஆட்சி செய்தவர் தான் மன்னர் திருமலை நாயக்கர் என்பதில் நமக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு.
விஜயநகரத்தினுடைய தொடர்ச்சி தான் நாயக்கராட்சி. மதுரையில் நாயக்கராட்சியில 2-3 வகை உண்டு. மதுரை நாயக்கராட்சி, தஞ்சாவூர்ல மதுரை நாயக்கராட்சி, அப்புறம் செஞ்சியில நாயக்கராட்சி இருக்கு. இப்ப நீங்க வேலூர் கோட்டைக்கு போனீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். வேலூர்ல கோட்டை பக்கத்துல ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த வேலூர் கோட்டை யார் கட்டினா? நாயக்க மன்னர்கள் தான் கட்டினாங்க. திருச்சி மலைக்கோட்டை யார் கட்டினா? நாயக்க மன்னர்கள் தான் கட்டினாங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டையை காமிச்சு திப்பு சுல்தான் கோட்டை அம்மா வரலாற்றினுடைய அரிச்சுவடி கூட தெரியாதவங்க அப்படி பேசுவான். திப்பு சுல்தான் போய் ஒளிஞ்சிருந்த இடம் தான், கட்டின ஒரு நாயக்க மன்னர் தான் திப்பு சுல்தான் கோட்டை இடம். அது நாயக்க மன்னர் கோட்டைன்னு சொல்லணும். இப்படி வரலாற்றை மாற்றி சொல்லிடுவான். இந்த குமார கம்பண்ணன் மதுரைக்கு வந்து படையெடுத்து வந்து காஞ்சிபுரத்துல குமார கம்பண்ணன் இருக்கும்போது அவனது கனவுல ஒரு சிறுமி செல்கிறாள். நாளை காலையில நீ திரும்ப காஞ்சிபுரத்திலிருந்து உங்க விஜயநகருக்கு போகக்கூடாது, மதுரைக்கு வரணும். மதுரை மிலேச்சர்கள் கையில சிக்கி தவிக்குது. கோவில்கள்ல பூஜை இல்லை. பல ஆண்டுகளாக எந்த விதமான இந்துக்களின் வாழ்க்கையும் பெண்களுடைய வாழ்க்கையும் அங்கே மிக மோசமான நிலைக்கு இருக்கு. காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, நீ தான் வரணும். உனக்கு ஒரு வாழ் தரேன், இந்த வாழ் வைத்துக் கொண்டு நீ யுத்தம் செய்ய வரணும்னு கனவுல அந்த சிறுமி ஒரு வாழ் கொடுத்துட்டு போறா. கனவுல தான் கொடுக்கிறா. ஆனா குமார கம்பண்ணன் விழித்து பார்க்கிறான், உண்மையிலே வாழ் இருக்கு. தலையணைக்கு பக்கத்துல ஒரு வாழ் இருக்கு. அது பாண்டிய நாட்டோட வாழ், பாண்டிய நாட்டு முத்திரை, மதுரை முத்திரை பொதித்த வாழ் காஞ்சிபுரத்துல கூடாரத்துல கிடைக்குது. மந்திரிகள் எல்லாம் அழைத்து ஆலோசனை செய்கிறான் குமார கம்பண்ணன். அப்ப மந்திரிகள்லாம் சொல்றாங்க, வந்தது சிறுமி இல்லைங்க, சாட்சாத் மீனாட்சி தேவி தான். மீனாட்சி அம்மன் தான் உங்க கனவுல சிறுமியாக வந்திருக்கிறார். நீங்கள் மதுரைக்கு வர வேண்டும் என்பது மீனாட்சியின் கட்டளை என்று சொல்லி அங்கிருந்து படையெடுத்து வருகிறான். மதுரையில பாண்டிய மன்னர்களை வெற்றி பெற்று இங்க விஜயநகர சாம்ராஜ்யம் அமைக்கவில்லை, அது தெரிஞ்சுக்கணும். டெல்லி சுல்தான்களை எதிர்த்து வெற்றி பெற்றுதான் இங்க விஜயநகர சாம்ராஜ்யம் அமைக்கப்பட்டது. சுல்தான்கள் ஆட்சி. இந்த சிக்கந்தர் ஷான்றது ஒரு சுல்தான். குமார கம்பண்ணனை பார்த்துட்டு அவருக்கு பேதி ஆயிடுச்சு. ஓடி ஓடி ஒளிஞ்சார். திருப்பரங்குன்றம் மலையெல்லாம் ஒளிஞ்சார். ஓடி ஒளிந்த அந்த அதர்ம ஆட்சியை, கொடூர ஆட்சியை, அவனை மாறுகை மாறுகால் வாங்கி மீண்டும் தர்மத்தை நிலைநிறுத்தியவன் குமார கம்பண்ணன் மதுரையில. இன்னைக்கு அந்த சிக்கந்தர் பேரை சொல்றான், குமார கம்பண்ணன் பேரை சொல்ல ஒருத்தன் கிடையாது. அதனால பல வரலாறுகள் இங்கே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, சொல்லப்படுவதில்லை. சொல்வதற்கு ஒரு கூட்டம் இல்லை, சொல்லுகிற அக்கறை ஆட்சியாளர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டுதான் நமது நகர்வை வைத்துக் கொள்ளும். நாயக்கர்கள் ஆட்சி மாத்திரம் மதுரையில 207 வருஷம், 207. அதுல திருமலை நாயக்கர் ஆட்சி பண்ணது மாத்திரம் 36 வருஷம். எந்த நாயக்க மன்னனும் தன் பெயரை தெலுங்கில் வைத்துக் கொண்டதே இல்லை. முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கர். அதற்கப்புறமா கடைசி நாயக்க மன்னன் வரைக்கும் மீனாட்சியில் ஒரு நாயக்க வம்சத்து மன்னர் ராணி இருந்தா. மீனாட்சி தெலுங்கு பேரா? ராணி மங்கம்மா தெலுங்கு பேரா? திருமலை நாயக்கர், திருமலை என்றது தெலுங்கு பேரா தமிழ் பேரா? விஸ்வநாதன் தமிழ் பேரா தெலுங்கு பேரா? இவர்களே தெலுங்கர்கள், வெளியிலிருந்து வந்தேரிகள். அந்த வார்த்தைக்கே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் சொல்லியிருக்கிறாரு, தெலுங்கர்கள் ஏதோ ஆந்திராவில இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க இல்ல, இந்த மண்ணிலேயே மலர்ந்த ஒரு இனக்குழு தான் தெலுங்கு பேசுகிற இனக்குழு என்று சொல்லியிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. 8 கோடி தமிழர்களுக்கும் இந்த மண்ணில் உரிமை உண்டு என்றால், இன்னொரு மொழி தெரிந்தவர் என்பதனால் அவரை ஒதுக்கி வைக்கிற உரிமை, அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இங்க யாரும் வந்தேறி கிடையாது. எல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். இதை நாம திரும்ப திரும்ப சொல்லணும். திருமலை நாயக்கர் பேரை சொல்லி இதை திரும்ப திரும்ப சொல்லணும். திருமலை நாயக்கர் ஒண்ணு இங்க தெலுங்கு பேசலையே. திருமலை நாயக்கர் மதுரையில உட்கார்ந்து தெலுங்கு மொழி பல்கலைக்கழகம் அமைக்கலையே. இங்கிலீஷ்காரன் வந்து இங்க இங்கிலீஷ் தானே வளர்த்து விட்டான். பாண்டிச்சேரிக்கு பிரெஞ்சுக்கார ஆட்சியில பிரெஞ்சு மொழி தானே வளர்ந்தது. கோர்ட் மொழியா இன்னைக்கு பிரெஞ்சு வார்த்தைகள் இருக்கு. இன்னைக்கு கோவாவுக்கு போங்க, எல்லாம் போர்ச்சுகலா இருக்கும். சட்டமன்றத்துல போர்ச்சுகல் இருக்கும், நீதிமன்றத்துல போர்ச்சுகல் இருக்கும், நிர்வாகத்துல போர்ச்சுகல் வார்த்தை இருக்கும். இங்க ஒண்ணு திருமலை நாயக்கர் காலத்துல 207 ஆண்டு காலம் நாயக்கர் ஆட்சி நடந்ததற்கான அறிகுறியே இல்லையே. இங்கே தமிழைத்தான் அவர்களும் வளர்த்திருக்கிறார்கள், தமிழ் தான் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய 12 சைவ ஆதிர மடங்களும் திருமலை நாயக்கர் புதுப்பித்தது என்பதை பற்றி பல வரலாற்று உண்மை சொல்வதில்லை.
காலம் கருதி நான் ஓரிரு விஷயங்களை சொல்லி விரைவில் முடிச்சிடறேன். எனக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் முடிச்சுட்டா நல்லது. நீங்க அவுரங்கசீப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவுரங்கசீப் பேரரசுன்னு நீங்க வரலாற்றுல அந்த மேப் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மேப் ஒட்டுமொத்த இந்தியாவே மேப் அடிச்சிருப்பான் எல்லா வரலாற்று ஆசிரியர்களும். அதுல ஒரே ஒரு பாகம் தெற்க விட்டு போயிருக்கும், தமிழ்நாடு மாத்திரம் இருக்காது. அவுரங்கசீப் பேரரசுல தமிழ்நாடு மாத்திரம் இருக்காது. தமிழ்நாட்டை தவிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே அவுரங்கசீப் பேரரசு முகலாய பேரரசுன்னு வச்சிருப்பான். அவுரங்கசீப் பல ஆண்டு காலம் தக்காணத்துல இருந்தார், பீஜப்பூர்ல இருந்தார். அவுரங்கசீப் தெரியும், ஒரு பெரிய போர் வெறியன். பீஜப்பூர்ல மாத்திரம் 90,000 இந்து ஆண்களை காயெடுத்து நான் மலடுகளாக மாற்றினேன். அவுரங்கசீப் தன் சுயசரியில் எழுதியிருக்கான். 90,000 இந்து இளைஞர்களை காயடிச்சு அவர்களை அலிகளாக மாற்றி பெண்களின் அந்த புறத்தில் நான் பணியமர்த்தினேன். அவுரங்கசீப் தன் சொந்த சுயசரிதில் எழுந்தது. இது ஒன்று யாரோ சங்கி எழுதி நாங்க சொல்லவில்லை. அவ்வளவு யுத்த வெறியன். ஆனால் அவன் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டு வச்சா? ஏன் தமிழ்நாட்டு மேல ரொம்ப பாசமா? தமிழ்நாடுனா அவனுக்கு தீராத காதலா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவுரங்கசீப் தக்காணத்தில் இருந்து பீஜப்பூரில் இருந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை ஆக்கிரமித்த போது மதுரையில திருமலை நாயக்கர் என்ற சிங்கம் ஆட்சியில் இருந்த காரணத்தால் அவன் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. நல்லாவே கைத்தட்டலாம். என்ன கைத்தட்டுறதுக்கே இவ்வளவு. அவுரங்கசீப் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரல? ஏன் தமிழ்நாட்டுல படையெடுக்கல? இங்க நாயக்கர் ஆட்சி இருந்ததுனால படையெடுக்கல, திருமலை நாயக்கர் இருந்ததுனால படையெடுக்கல. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு ஆட்சி இல்ல, வலிமையான ஒரு ஆட்சி இல்லைன்னா அவுரங்கசீப்போட கண்ட்ரோல்ல தமிழ்நாடு போயிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாங்க. அப்படி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக தம்பி பரத் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல 40,000 கோயில்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு தான் அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்கிற வரவழைக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு வர்ற எந்த டூரிஸ்டும் நான் போய் அண்ணா அறிவாலயம் பார்க்க போறேங்க, பிஜேபியோட கமலாலயத்தை பார்க்க போறேன், நான் போய் கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் மில் எல்லாம் பார்க்க போறேன்னு யாரும் சொல்றது இல்லை. தமிழ்நாட்டுக்கு வர்றது மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்க போறேன், திருமலை நாயக்கர் மகால் பார்க்க போறேன், ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறேன், மகாபலிபுரம் சிற்பங்களை பார்க்க போறேன். இன்னைக்கும் கூட இந்த தேசத்தை இந்த தர்மம் தான் காப்பாற்றி கொண்டிருக்கு என்று சொல்லு. இன்னைக்கும் கூட பொருளாதாரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கிறது இந்த தர்மம் தான். மீனாட்சி அம்மன் இங்க இருக்கிறது தர்மம் தான். அதனாலதான் இங்க வர்றாங்க, அதனாலதான் பாக்குறாங்க, அதனாலதான் இவ்வளவு வருமானம் கூடுது, பொருளாதாரம் கூடுது. ஆட்சியாளர்கள் இன்று செய்வதை விட, நான் கட்சியை பத்தியே சொல்லல, இன்றைய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருப்பதை விடவும் 500 ஆண்டுகளுக்கு மறைந்து முடிந்த திருமலை நாயக்கரால் இன்னைக்கு மதுரை பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் தான் இந்த சிறப்பெல்லாம் தெரியும். நான் திருமலை நாயக்கரை இன்னைக்கு அவரது ஜெயந்தி என்பதனால உதாரணத்துக்காக நான் சொல்லுவேன். இதே புகழ் அத்துணை மன்னர்களுக்கும் உண்டு, எல்லா சிறப்பும் உண்டு. பல்லவ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், நாம் நம் கண் முன்னால 100-200 வருஷத்துக்கு முன்னால பார்த்த கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், பூலித்தேவர்கள், வேலுநாச்சியார், இவங்க தான் இன்னைக்கு உலக வரலாறு, தமிழக எழுச்சி வரலாறு இவங்களை வந்து ஆரம்பிக்கும். நீங்க நாயக்க மன்னர்கள் தான் 72 பாளையங்கள் வச்சு ஆட்சி பண்ணாங்க. கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ்காரன் வரும்போது இந்தியா முழுக்க போராட்டமே இல்லை, யுத்தம் இல்லை, பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஒரு சண்டை இல்லை. அப்ப ஒட்டுமொத்தமா கிழக்கிந்திய கம்பெனியை வெள்ளக்காரனை எதிர்த்து யுத்தம் பண்ணதெல்லாம் யாருன்னா நாயக்கர் ஆட்சியில் 72 பாளையங்களாக இருந்த பாளையக்கார மன்னர்கள் தான் பிரிட்டிஷ் ஆட்சியை எடுத்தாங்க. அதை தொட்டு தொடர்ந்த சுயமரியாதை உணர்வு, சுதந்திர உணர்வு, அது கட்டபொம்மனா இருக்கலாம், பூலித்தேவனா இருக்கலாம், மருது சகோதரர், தெற்கதான் போராட்டமே. பாண்டிய நாட்டுல தான் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து மன்னர்கள் காலத்துல போராட்டம் நடந்ததை தவிர மதுரைக்கு வடக்க சென்னை வரைக்கும் ஒரு யுத்தம் இல்லை, ஒரு சத்தம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த ஒரு வீர பரம்பரைக்கு நாம் சொந்தக்காரர்கள். அதை புரிந்து கொண்டு நாம் வருங்கால சமூக அரசியல் வாழ்வை நாம் தகவமைத்துக் கொள்ளணும். இந்த ஜெயந்தி விழாவில் என்னை அழைத்து வாழ்த்து சொன்ன உங்கள் அனைவருக்கும், வாழ்த்து சொல்ல வைத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா மதுரை விமான நிலையத்திற்கு திருமலை நாயக்கர் பேர் வேணும்னு மத்திய அரசுக்கு இருக்கிறனால அதை பரத்து பாருங்க, ரொம்ப புத்திசாலி. மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல. இந்த மேடையில நான் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன், தமிழ்நாட்டு மாநில அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைப்பாங்களான்னு பாக்குறேன், ஒன்று வைக்கல. மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இதை நான் மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வேன், எடுத்து செல்ல முடியும். ஆனால் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளணும். மத்திய அரசாங்கம் எந்த விமான நிலையத்திற்கும் தலைவர்களின் பெயர் வைப்பதில்லைன்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க.
ஒரு இடத்துல ஒரு தலைவர் பேரை வச்சாச்சுன்னா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இட் ஓபன்ஸ் பாண்டராக்ஸ் பாக்ஸ் அப்படிமா. அவ்வளவுதான். ஒரு இடத்துல வச்சாச்சு, அங்க வை இங்க வை, இந்த ஏர்போர்ட்டுக்கு அந்த தலைவர் பேர் வைன்னு அரசுக்கு அழுத்தம் அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல ஐயா கலைஞர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் போது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு எல்லாம் பேர் வச்சார். ராணி மங்கம்மாள் டிரான்ஸ்போர்ட் இல்லையா, மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகம்னா பேர் வச்சாரு. ஆனால் அது நல்ல அனுபவமா இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு கலவரத்துக்கு மாறி, ஜாதி கலவரமா மாறி, திரும்ப எல்லா போக்குவரத்து கழகத்துக்கும் பேரை எடுத்துரு, தலைவர் பேர் எடுத்துரு, நிம்மதியாரு என்று சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனுபவங்களும் கொஞ்சம் அவ்வளவு இனிப்பா இல்லை. இன்னும் நம்ம அந்த அளவு முதிர்ச்சி அடையல, இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வரவில்லை அப்படின்ற எண்ணமும் இருக்கிறதுனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறுத்தி தான் வச்சிருக்காங்க தவிர எப்பயுமே அதை திரும்பி பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை, நிச்சயம் பண்ணுவோம். ஆனாலும் இந்த கோரிக்கை நிச்சயமாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். இறுதி முடிவை ஐயா மோடி அவர்கள் தான் எடுக்கணும். நான் கவனத்துக்கு கொண்டு போறது என் பொறுப்பு. நிறைவு செய்கிறேன்.